திமுகவும் காங்கிரஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விவாதங்கள் உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ அண்டர் கிரவுண்ட்ல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்னும் டைரக்டான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை. ஸோ இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எப்படின்னா லாஸ்ட் 20 இயர்ஸா வந்து காங்கிரஸ் திமுகவோட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எதுக்காக இவங்க இவ்வளோ முரண்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதை பத்தி நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு நிலைமை வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு என்ன கோவம் காங்கிரஸ் மேலனா என்ன காரணத்துக்காக இந்த பிரச்சனையை பண்றீங்க? டிவிகேவை காட்டி எங்க கிட்ட ஏன் அதிகமா சீட்டு கேட்டு டிமாண்ட் பண்றீங்க? சரி, இப்போ திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு காங்கிரஸுக்குன்னா, நீங்க கேட்கிற மாதிரி 45 சீட்டோ இல்ல 39 சீட்டோ நாங்க கொடுக்குறோம். ஸோ கொடுத்தா உங்களுக்கு முதல்ல கேண்டிடேட் இருக்காங்களா? நம்பர் 1. ரெண்டாவது, அப்படியே கேண்டிடேட் நிக்க வச்சாலும் உங்க தொகுதியில வந்து வேலை செய்யறதுக்கு முகவர்கள், கட்சி தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? ஸோ உங்களை நாங்க நிக்க வச்சாலுமே நாங்க தான் உங்களுக்கு செலவு பண்ணி நாங்க தான் உங்களுக்கு வேலை செய்யணும். அதுக்கு எதுக்கு நீங்க அதுக்கு நாங்க கொடுக்குற இந்த 25 சீட்லயே நீங்க நின்றுட்டு போயிடலாமே. ஸோ அதை விட்டுட்டு எதுக்காக இவ்வளோ பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் மூலியமா திருமதி கனிமொழி அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தகவல் சொன்னதா சொல்லப்படுகிறது. அதை சமீபத்தில் கிரீஷ் ஷோடங்கர் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் இவரும் நம்மளோட தமிழக காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் 2-3 டேஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா கனிமொழியை அவங்க இல்லத்துல வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ சிஐடி காலனி சந்திச்சிருக்காங்க. சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசுனதா சொல்லப்படுது. அப்போ அவங்க ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இந்த மாதிரி வந்து எங்க தலைவர் வந்து உங்களுக்கு 25 சீட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாருன்றத அவங்க ஃபேஸ் டு ஃபேஸே வந்து சொல்லிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமே வந்து கிரீஷ் ஷோடங்கரோ வந்து ரொம்பவும் மன வருத்தம் ஆயிட்டாரு. இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டாங்களேன்ற மாதிரி ஆயிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்க, அட்லாஸ்ட் எங்களால இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க முடிய வேண்டிய சீட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3 இல்ல 4. ஸோ இதை தான் நம்ம ஏற்கனவே நம்ம தான் முதல்ல இதை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம HKS வாய்ஸ் நேயர்களுக்கு அப்டேட் பண்றோம். 3ல இருந்து அதிகபட்சமா 4. ஸோ 27 சீட்லயே க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. ரொம்ப பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 28 சீட் வச்சு முடிச்சிடலான்னு பாக்குறாங்க. ஆனா காங்கிரஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு வந்து 20ல இருந்து 30% சீட்டா அங்கீகாரத்தை அக்ரிமெண்டாவே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இப்பவே கேட்கறாங்க. அதுலயாவது எங்களுக்கு அதிகாரம் வேணும், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் அந்த உள்ளாட்சியிலையாவது எங்களுக்கு வேணும், மேயர் கொடுங்க, கவுன்சிலர் கொடுங்க, துணை மேயர் கொடுங்க இப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்க.